பிரசங்கத்தை பிரதர் பன்னீர்செல்வம் நடத்துவார். பிரதர் பன்னீர். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்ப பார்க்க இருக்கிற செய்தியானது இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்புல கடந்த செக்ஷன்ல அதை குறித்து நாம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். பாடத்தின் தலைப்பு இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசம் கூட்டி போறதுக்கு முன்னால இந்த காரியங்கள் சொல்றாரு. இன்று தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா அல்லது கர்த்தரை சேவிப்பீர்களா இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. இன்று அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கிற காரியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் பலவிதமான முடிவுகள் எடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவர்களை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மனிதன் அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குதா அல்ல செழிப்பு இல்லாம இருக்குதா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்ல கர்த்தருக்கு பிரியமா இல்லாம இருக்கா, நீதியான வாழ்க்கை வாழ்றானா பாவமான வாழ்க்கை வாழ்றானா அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே அவன் எடுக்கிற முடிவுகளின் விளைவாக இருக்குது. தேவன் மனிதனுக்கு சுயாதீன சித்தமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு தேவ சாயல். தேவன் எப்படி சுயாதீன சித்தமாக ஒவ்வொரு காரியங்களும் ஆராய்ந்து அறிந்து முடிவு எடுக்கிறாரோ அதே போல மனிதனும் சுயாதீன சித்தமா முடிவெடுத்து செயல்படணும் அப்படிங்கிறது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியமாய் இருக்குது. இந்த முடிவெடுக்கிற காரியங்கள்ல தேவன் அவன் மூளையில 2 விதமான ஆர்கான்ஸ் வச்சிருக்கிறாரு. ஹையர் பிரைமரி ஆர்கான்ஸ், இன்னொரு லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் அப்படி வச்சிருக்கிறாரு. இந்த ஹையர் பிரைமரி ஆர்கான்ஸ் தான் ஹையர் பிரைமரி கிரேசஸ் உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. அது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஹையர் பிரைமரி கிரேசஸ்னா விசுவாசம், நம்பிக்கை, இச்சடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இதெல்லாம் ஹையர் பிரைமரி கிரேசஸா இருக்குது. அதற்கான ஆர்கான்ஸை தேவன் மூலையில் வச்சிருக்கிறார். இது நீதியான கொள்கைகள், நீதியை வாஞ்சிக்கக்கூடியதா இருக்கும். இது ஹையர் பிரைமரி கிரேசஸ் தூண்டக்கூடியதா இருக்கும். இப்போ அதே போல லோயர் பிரைமரி கிரேசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம்னா அது 2 விதமான காரியங்கள் இருக்கு. லோயர் பிரைமரி கிரேசஸ்ல சுயநலமான தாழ்நிலை அந்த குணநலன்கள் இருக்கு. அதே போல சோசியல் சம்பந்தமான குணநலன்கள் இருக்குது. அப்போ தேவ மனிதனை படைக்கும் போது இந்த தாழ்நிலை குணநலன்களை கட்டுப்படுத்தி அவன் தன்னை ஆண்டு கொள்ளணும். அவன் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளணும். தன்னைத்தானே ஆண்டு கொள்வது மூலமாக இந்த பூமியையும் ஆண்டு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் தேவ சித்தமா இருக்கு. ஏன்னா தேவ சாயல் தேவனும் அதே விதமாக இந்த லோயர் பிரைமரி கிரேசஸ் அந்த காரியங்கள்லாம் ஆண்டு கொண்டு அவர் சுய சித்தத்தோடு முடிவு எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல மனிதனும் அப்படி முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்கான்ஸ் எல்லாம் அவனோட மூளையிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ இந்த பாவம் நிறைந்த உலகமா இருக்கிறதுனால இங்க லோயர் ஒரு பக்கம் நீதிக்கான காரியங்கள், நீதியான கொள்கைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மனிதனுக்கு சௌகரியங்கள், கம்ஃபோர்ட் இருக்குது. இந்த சௌகரியங்கள் கம்ஃபோர்ட்டை பார்த்தோம்னா இது பாவம் நிறைந்த உலகமா இருக்கிறதுனால இதை பிரகாரம் பார்த்தோம்னா அங்க எப்படி இருந்தாலும் ஒரு அநீதி வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். அநீதி அங்க ஒரு எப்படி இருந்தாலும் அங்க ஒரு அநீதி வந்துடும். நம்முடைய கம்ஃபர்டபுள் இல்லை நம்முடைய கன்வீனியன்ஸ் இப்போ பார்த்து முடிவு எடுத்தோம்னா அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு அநீதி வந்துடும். ஏன்னா இந்த பக்கம் தான் சாத்தானுடைய தூண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பார்த்து நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இந்த பக்கம் எடுக்கிறோமா அல்லது இந்த பக்கம் நம்மளுடைய கன்வீனியன்ஸ் அல்லது கம்ஃபர்டபுள் பார்த்து எடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா அந்த முடிவுகளை பொறுத்து தான் நம்முடைய பின் விளைவுகள் இருக்கக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஏவாள் முடிவு எடுத்தாங்க. ஏவாள் முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே தேவன் அவர்களை நல்லா கம்ஃபர்டபுளா தான் வச்சிருக்கிறாரு, கன்வீனியன்ஸா தான் வச்சிருக்கிறாரு. ஏஜென்ட் தோட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, நீ ஜீவரிச்சதுக்கான பலங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அங்க என்ன இருக்குது, சாத்தானுடைய தூண்டுதல், வஞ்சனை இருந்து தூண்டுதல் மூலமா இருந்ததுனால அங்கே அவர்களுக்கு இந்த லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் அதிகப்பட்டு போயிருது. அப்ப லோயர் பிரைமரி ஆர்கான் அதிகப்பட்டு போறதுனால அவர்களுக்கு என்ன ஒரு அந்த காரியம் இருக்கும்னா பரிபாலன விருப்பம் அப்படிங்கிற ஒரு காரியம் அதிகப்படுது, ஆகாரத்துக்கான விருப்பம் அப்படிங்கிற காரியம் அதிகப்படுது. சாத்தான் இதை அங்கே தூண்டக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அந்த பலத்தை குறித்து அவங்க இச்சிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இச்சைனா என்னது,
இந்த லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் வந்து கட்டுக்கடங்காம போகும்போது அதுதான் இச்சையா இருக்கிறது. யாக்கோபு சொல்ற மாதிரி இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படிங்கிறப்போ இச்சையானது செயல் வடிவத்தில் வரும்போது அது பாவமாக ஆகிறது. இப்ப ஏவாள் அது போலதான் இந்த இச்சையினால சாத்தானால் தூண்டப்பட்டு தேவதூதர்களை போல இருப்பீங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் தூண்டினதுனால அவங்க அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுறாங்க. அப்போ ஏவாளுடைய முடிவு இந்த பக்கம் இருந்தது. இந்த பக்கம் இருந்தனால கீழ்ப்படியாமைங்கிற பாவம் உள்ள வந்துச்சு. அநீதியான காரியம் உள்ள வந்துருச்சு. அதோட விளைவு என்ன? அவர்களை மரணத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல ஏவாளுடைய முடிவு இந்த விதமா இருந்தது. அவள் தான் சாப்பிட்டது மட்டுமல்லாம தன்னுடைய ஆதாமுக்கும் அந்த பழத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்ப ஆதாம் இப்ப முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஏவாள் வந்து இறந்துருவாங்க. ஏவாள் இறந்துறாங்க அப்படிங்கிறப்போ ஏவாள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு கசப்பா இருக்கு. அவனுக்கு அது கன்வீனியன்ட்டா இல்ல. அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா அது இல்ல. ஆகையினால அவளோட சேர்ந்து தானும் மரித்தரலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கிறான். ஆனா, ஆதாமுக்கு இந்த சாத்தானுடைய தூண்டுதல் இல்ல. அவன் சுயமாக முடிவெடுக்கிறான். வில்ஃபுல்லோட முடிவெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா, அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பக்கம் அவன் முடிவெடுத்திருக்கணும். இந்த பக்கம் முடிவெடுக்காத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஜீவனை பராமரிக்கிறதுக்கு ஏதேன் தோட்டத்துல சகலவித விருட்சங்களையும் கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு துணையாக ஏவாளையும் கொடுத்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் கொடுத்திருக்கும்போது, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி பார்த்தானே ஒழிய, இவைகளையெல்லாம் கொடுத்த தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி அவன் அங்கே வரல. இப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு, ஏவாளுடைய அந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தான். இந்த பக்கம் அவன் முடிவெடுக்கிறான். ஆனா சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இல்ல. இந்த பக்கம் முடிவு எடுத்தாலும், அது அவனுடைய சொந்த முடிவாக வில்ஃபுல்லான முடிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப அவனுடைய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா சோசியல் சோசியல் லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் எதிர்பாரான விருப்பம், கணவன் மனைவிக்குள்ளே அந்த பற்று இது அதிகமானதுனால தேவனை காட்டிலும் தன்னுடைய மனைவியிடத்துல தன்னுடைய தனக்கு இருந்த அந்த துணையின் இடத்துல அவன் அதிகமாக பற்று வச்சதுனால அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால வந்த விளைவாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அதனாலதான் அங்க யோசுவா சொல்றாரு, நீங்க வந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னால நீங்க முடிவெடுங்க. என்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தேவர்களை சேவிப்பீர்களா, உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா, அல்லது கர்த்தரை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி தன்னுடைய முடிவையும் அவர் அங்கே விளக்குகிறார் சொல்லி நான் பார்க்கிறோம். அதே போல தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த முடிவெடுக்கிற காரியங்களை தான் அவர்களுக்கு தூண்டுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எலியா பார்க்கிறோம். எலியா வந்து என்ன சொல்றாரு ஜனங்கள்ட்ட, நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் சொல்லி அங்க தேவனுடைய காரியங்களை நிரூபித்து காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல சாமுவேல் சாமுவேல் கூட ஜனங்கள் பெலிஸ்தேயருக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாம் மிஸ்பாவில கூட்டி அவர்களை கர்த்தருக்கு நேரா இருதயத்தை திருப்பி முடிவெடுங்க. உங்கள்ட்ட இருக்கிற பாகால் அஸ்ரோத்தோ இதெல்லாம் தூக்கி எறியுங்க. கர்த்தர் நேராக உங்களுடைய இதயத்தை திருப்புங்க, முடிவெடுங்கன்னு சொல்லி அங்கே சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமா இருக்கும்போது இப்ப நாம பார்க்கிற காரியம் என்னன்னா, பஸ்கா காலத்திலே அநேக பல சோதனைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்போது அவர்கள் எடுத்த அந்த முடிவு, அந்த முடிவுகளின் விளைவு, அதுதான் இந்த இந்த பாடத்தோடைய முக்கியமான சாராம்சமா இருக்கிறது. அதிலே கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். யூதாஸ் எப்படி முடிவெடுத்தான்? யூதாஸ் பண ஆசையினால இல்லையா, தன்னுடைய பராமரிப்பு சுய பராமரிப்பு அப்படிங்கிற லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் அதிகப்பட்டதுனால அவன் வந்து பண ஆசையினாலே சுயமாக திட்டமிட்டு கர்த்தரை காட்டி கொடுக்க முடிவு எடுத்தான் அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். அதன் விளைவு அவன் வந்து நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்துக்கும் அந்த காலகட்டத்திலே பயங்கரமான சோதனை, ஏற்கனவே சோதனைகள் இருக்குது. ஆனாலும் பஸ்கா காலகட்டத்திலே ரொம்ப பயங்கரமா அந்த சோதனை இருந்து சாத்தான் பலவிதமான அம்புகளை அவர் மேல் எய்தினான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம படிக்கிறோம்.
அதே போல பஸ்கா காலத்துல பார்த்தோம்னா, அவருக்கு வந்து அடுத்த நாள் மரிக்க போறார் அப்படிங்கிற காரியம்லாம் அவருக்கு தெரிய வருது. அதே போல சீசர்கள் சிதறடிக்கப்பட்டு போறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் தெரிய வருது. அதெல்லாம் சீசர்களுக்கு விலக்கிக் கொண்டே இருக்கிறார். அதே போல அவர் பார்த்தோம்னா, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மறைத்து சீசர்களை ஆறுதலும் தேர்தலும் படுத்தி சிதறடிக்கப்பட்டு போயிருவீங்க, விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறலாம் பார்க்கும். அப்ப அவருக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்றாரு அப்படிங்கிற காரியங்கள நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவர் பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாரு. இப்ப அவருக்கு இருந்த காரியம் என்னன்னா, ஒருவேளை நீதியின் பக்கம் தான். அவர்களுக்கு யெஷுவாவுக்கு இருந்த அ அந்த சோதனை வந்து இந்த நீதியின் பக்கம் தானே ஒழிய, இந்த பக்கம் கிடையாது. ஏன்னா, இந்த பக்கம் சாத்தானால அவர சோதிக்க முடியாது. ஏன்னா, பிரபஞ்சத்து அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப நீதியின் பக்கம் தான் அங்க சாத்தான் வந்து அவரை சோதிக்கிறான். ஒருவேளை அவர் இதுவரை நடந்த பாதையிலே, இனி நடக்க போகிற அந்த மரணம் மாரி உண்மைத்துவம் இருக்க அந்த காரியத்திலே, ஏதாவது சிறு தவறு நேர்ந்தாலும் என்ன ஆகும்? அப்படிங்கிற மாரியான ஒரு பயத்தை அங்கே தோற்றுவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அந்த விதமா ஆனதுன்னா, பிதாவின் திட்டமே கொலாப்ஸ் ஆயிரும். பிதா தோற்று போனவராக இருப்பாரு. அது நம்மளால இல்ல அது அந்த காரியம் ஆகக்கூடியதா இருக்குது. அதேமாரி நமக்கும் ஜீவன் கிடையாது. மனுமக்களுக்கு ஜீவன் கிடையாது. ஜீவன் அற்ற நிலையிலே போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அது அவர பெரிய ஒரு நெருக்குதலுக்கு அந்த விதமான காரியம் உள்ளாகுது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையை சாத்தான் அவருடைய மனதிலே எழுப்புகிறான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இப்படி சோதனை காலத்துல என்ன பண்ணணுங்கிறதையும் அவருக்கு தெரியுது. அப்ப ஜெபம் பண்ணணும். ஜெபம் தான் முக்கியமான ஒரு காரியம். தேவன் தான் இப்படிப்பட்ட சோதனையில பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். தேவையான பலனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு, அவர் பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் ஜெபம் பண்ணாரு. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டது என்று எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால டீட்டெயில்ஸா இதுக்குள்ள போகல. அப்போ அவர் ஜெபம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, தைரியமா இருக்கிறார். தன்னை தானே ஒப்புக் குடுக்குறாரு. தைரியமா இருக்கிறாரு. அப்ப ஜெபத்தின் மூலமாக அவருக்கு ஒரு தைரியம் கிடைக்குது, பலன் கிடைக்குது. தேவதூதர் வந்து அவரை தேற்றினார்கள் என்றெல்லாம் அங்க சொல்லப்படுகிறத நாம பார்க்கிறோம். இப்போ இந்த இதுவரைக்கும் நாம கடந்த வாரம் காரியங்களை நாம பார்த்தோம். இப்போ இயேசுவா கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. சீஷர்கள் தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவர்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நீங்க சிதறடிக்கப்பட்டு போவீங்க. விழிப்பா இருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்லிறாரு. ஆனா அந்த ஒரு காரியத்தோட சீரியஸ்னஸ அவர்கள் புரிந்து கொள்ளல. ஆனா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பலகீனம். அதையும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அது அவர்களுடைய பலகீனமாக இருக்கிறது. தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப யெஷுவா கிறிஸ்து வாருங்கள் போகலாம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்துட்டான். போலாம் அப்படின்னு சொல்லி அங்க அ அவங்கள கூட்டிட்டு வர்றாரு. இப்போ அந்த சீன்ல நம்ம பார்த்தோம்னா, இவன் வர்றான். யாரு காட்டிக் கொடுக்கிற யூதாஸ் வர்றான். முத்தத்தினால காட்டிக் கொடுக்குறான். உடனே பேதுரு என்ன பண்றாரு? தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்குஸ் காத வெட்டுறாரு. அவரை பாதுகாக்கிறதற்காக இவரு முன்னணியில இருந்து சண்டை போடுறாரு. மல்குஸ் காத வெட்டுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். இல்லைங்களா? அப்ப இந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம். இல்லையா? ரொம்ப தைரியசாலி போல தான் தெரியுது. கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்துல வெட்டுறாரு. அதே போல இந்த விதமான ஒரு தைரியத்துல தான் அவர் என்ன பண்றாரு? அ தண்ணீல நடந்து வான்னு சொன்னா கூட கர்த்தர் உடனே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தைரியமா நடக்கிறாரு. ஆனா, அங்க புயல், காற்றெல்லாம் காற்று பலமா இருக்கிறத பார்த்துட்டு பயந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்கேயும் என்ன பண்றாரு? தைரியமா வெட்டுறாரு. கர்த்தர் கூட இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே மடிவான். உன் வாளை உறையிலே போடு. பட்டயத்தை உறையிலே போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. மல்குஸோட காதையும் எடுத்து ஒட்ட வச்சிடுறார். ஒட்ட வச்சுட்டு ஒரு வாலண்டரியா தன்னை ஒப்பு கொடுக்கிறார். வாலண்டரியா அந்த சோல்ஜர்ஸ்ட்ட தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு இது வந்து யோவான் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல படிக்கிறோம். இயேசுவா பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப என்ன கைது பண்ணணும்னா என்ன கைது பண்ணிக்கங்க, என்ன பிடிச்சுக்கோங்க. ஆனா சீசர்களை போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீசர்களுக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கும்.
ஆனா சீசர்கள் இப்ப இந்த காரியத்தை குறித்து திகைக்கிறார். ஏன்? ஏற்கனவே அவங்க பட்டயத்தை கொண்டு வான்னு சொன்னாரு. பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது போராடணும் அப்படிங்கிறத தான் எடுத்துக்கொண்டு வர சொல்லியிருக்கிறார். ஆனா பட்டயத்துல மூலமா சண்டை போடாதீங்கன்னு சொல்றாரு. இவர் வாலண்டரியா ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அது அவர்களுக்கு ஒரு திகைப்பாக அது இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவரை பிடிக்க கைது பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணும்போது அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறாரு. அவரை மலையிலிருந்து தள்ளி கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது அங்கிருந்து கடந்து போயிடுறாரு. அதுபோல போகாதபடிக்கு அல்லது நாம அவர்கள கைது பண்ணாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்போது அவர் தப்பித்து போகாதபடிக்கு வாலண்டரியா அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரே அப்படிங்கிறப்ப இது அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப இந்த சூழல்ல தான் அவர்களுக்கு என்னது சோதனை வருகுது. ஆண்டவர் ஏன் இப்படி வாலண்டரியா ஒப்பு கொடுக்கிறாரு? ஏன் வாளை எடுத்துட்டு வர சொன்னாரு? வாளை எடுத்துட்டு வர சொன்னதுக்கு முகாந்திரம் என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா அவர் சண்டை போடுறதுக்காக வாளை எடுத்துட்டு வரல. இந்த சூழலிலே அவரால் தப்பிக்க முடியும். சீசர்களும் அது சண்டை போட்டு அவர்கள் தப்பிக்க வைக்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனாலும் யெஷுவா தன்னை வாலண்டரியாக மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை அங்க நிரூபிக்கும் வண்ணமாக தான் அவர் பட்டயத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னார். ஆனா சீசர்களுக்கு அது புரியல. இப்ப இவர் தன்னை வாலண்டரியா ஒப்புக் கொடுக்கும்போது அது அவர்களுக்கு ஒரு பயமும், திகிலும் அந்த இடத்துல ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அவர்கள் முடிவு எடுக்கணும். யாரு? சீசர்கள் முடிவு எடுக்கணும். சீசர்கள் எந்த விதமாக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப முடிவு எடுக்கணும். இப்ப சீசர்கள் பார்த்தோம்னா, நீதியின் பக்கம் முடிவெடுத்து யெஷுவாவோட கூட கைது ஆயிறது நம்மளும் கைதாகி போலாமா? இல்ல கன்வீனியன்ஸ், கம்ஃபோர்டபிள் அத பார்த்துக்கிட்டு, நம்மை நாமே தற்காத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிரலாமா? இப்ப முடிவு எடுக்கணும் அவர்கள் இல்லையா? ஆனா இதே சீசர்கள் அதற்கு முன்னமே இன்றைக்கு ராத்திரியில நீங்கலாம் சிதறடிக்கப்பட்டு போவீங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் என்னையெல்லாம் கைவிட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா அவர் சொல்லியிருந்தார். ஆனா அப்பலாம் சீசர்கள் என்ன சொன்னாங்க? மரிப்பதா இருந்தாலும் உம்மோட கூட வருவோம்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க, இப்ப சூழ்நிலைகள் வரும்போது அவர்களால என்ன பண்ண முடியல? இந்த பக்கம் முடிவெடுத்து கர்த்தரோடு கூட நாமளும் துன்பத்தை அனுபவிப்போம். அவரோடு கூட மரிக்கலாம்னு சொல்லி இங்க போறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவர்களுடைய பயம், திகில் அவர்களை பற்றிக் கொண்டது. அவருடைய கன்வீனியன்ஸ் பிரைமரி ஆர்கான்ஸ் இல்லையா? அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் சௌகரியம் அந்த பக்கம் தான் முடிவெடுக்கிறாங்க. அப்ப எந்த விதமான லோயர் பிரைமரி ஆர்கான்ஸ் அந்த இடத்துல கிரியை நடப்பிக்குது அதிகமா பார்த்தோம்னா, ஜீவனில் பற்று அப்படிங்கிற ஒரு காரியம். அதே போல பரிபாலன விருப்பம், தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய காரியம். இது அதிகப்படியாகுது. அப்போ ஹையர் பிரைமரி ஆர்கான்ஸ் மூலமா அத கண்ட்ரோல் பண்ணல. கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு அந்த பக்கம் அவனோட கன்வீனியன்ஸ் பாதுகாப்புன்னு சொல்லி அங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப முடிவு எடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? தெரிச்சு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இப்ப பாருங்க, யெஷுவா கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை சகோதரர்களை விட மிக உயர்வாக எண்ணினார். ஏராளமான போதனைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாரு. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை காட்டிலும் உயர்வா நின்னாரு. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் கருதினாரு. இதோ நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், சிநேகிதர் அப்படிங்கிறேன். ஏன்னா பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அங்க சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த நேரத்திலே அவர்கள் அந்த விதமான காரியங்கள் இந்த நீதியின் பக்கமாக முடிவெடுக்காதபடிக்கு இவர்கள் கன்வீனியன்ஸ் இல்லையா, தன்னை தற்காத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற காரியத்துல இங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆனாலும் கூட இந்த முடிவு யூதாஸ் எடுத்த முடிவு போல திட்டமிட்டு செய்த காரியம் கிடையாது. இந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட உயிர் பயம் இல்ல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆசாரியர்களோட வன்மம் எப்படிப்பட்ட கொடூரம் நிறைந்திருக்கிறது அவர்களுக்கு தெரியும். அதே போல ரோமர்களுடைய கைது பண்ணி போனா ரோமர்கள் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க அப்படிங்கிற காரியம் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆகையினால அங்க என்னது ஒரு பயம் கவ்வி கொண்டது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால அவர்கள் தெரிச்சு ஓடிட்டாங்க. இந்த இடத்துல அவர்கள் எடுத்த முடிவு தவறான காரியமா இருக்குது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே அவருக்கு எச்சரிக்கையா சொன்னார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஒருவேளை விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஆனா இந்த சோதனையில இந்த பக்கம் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. ஜெபம் பண்ணாதனால தான் அவர்கள் மாறி இந்த பக்கம் முடிவு எடுத்தார்கள் என்று நாம பார்க்கிறோம்.
இப்ப ஜெபமானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப வல்லமை மிக்க ஒன்றா இருக்கு. யேசுவா கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று நம்ம படிக்கிறோம். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் தைரியமா அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு. மரண பரியந்தம் உண்மைத்துவம் உள்ளவரா இருந்தாரு. தம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிராகிய பிசாசு அவனை வென்றாரு. சிலுவையிலே வெற்றி சிறந்தாரு. அதே போல மகிமையிலே அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டாரு. அதன் மூலமாக தெய்வீக சுபாவத்தை அடைந்தாரு. சாவாமை அடைந்தாரு. வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் அதன் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். அப்ப அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆனா இந்த சோதனையில இவர்கள் தோற்று போனாங்க. அதற்கு காரணம் ஜெபம் பண்ணாத, விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணாத ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகனா எல்லாரும் ஓடிட்டாங்க. பேதுரு யோவானும் மட்டும் தூரத்துல இருந்து அவர்களை பின்தொடர்ந்தார்கள் என்று நாம வேத வசனங்கள் மூலமாக படிக்கிறோம். அப்போ விழுந்து போன மனிதர்களுக்கே உண்டான ஒரு பயம் இல்லையா அவங்களை பற்றி கொண்டது. ஆனா இதே அப்போஸ்தலர்கள் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பு பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பு பார்த்தோம்னா தைரியமா இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த தேற்றரவாளனாகி அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தைரியமா இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல அவர்கள் ஜெபம் பண்ணி இருப்பார்களானால் அந்த தைரியம் நிச்சயம் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனா இவர்கள் ஜெபிக்காதபடிக்கு இருந்தாங்க. ஆண்டவர் யெஷுவாவுக்கு எச்சரிக்கை சொல்லும்போது அதோட சீரியஸ்னஸ் அவர்களுக்கு புரியல. நாமும் கூட அநேக சோதனைகளை மனம் தளர்ந்து போயிரும். தவறாக இந்த பக்கத்தை நம்முடைய கன்வீனியன்ஸை பார்த்து முடிவு எடுக்கிறோம். அதனால வரக்கூடிய விளைவுகள் பின்னால் அதுக்காக விளைவுகளை பார்த்துட்டு பின்பு வருத்தப்படக்கூடிய ஆட்களாக நம்மில் அநேகர் நம்ம இருக்கிறோம். அப்ப சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்ப எடுக்கிற முடிவுகளுக்கு முன்னாம நாம ஜெபம் பண்ணணும். ஜெபத்தோட மேன்மை மிக வலிமையான ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். சாத்தான் ஜெபத்தினாலே ஓடி போவான் என்று ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து சொல்றார். இப்படிப்பட்ட பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபாசனாலும் அன்றே ஓடாது என்று சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நாம் தேவனோடு பேசக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய மன ஐயங்களை எல்லாத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தக்கூடிய காரியம். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கூட உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இப்போ இவர்கள் அப்படி செய்யாதனால தோற்று போனார்கள் என்று பார்க்கிறோம். சரி. இப்போ பிரதான இவரை கைது பண்ணி எங்க கொண்டு போறாங்க? பிரதான ஆசாரியரிடத்திலே கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப பிரதான ஆசாரியன் சனசரி சங்கத்தினிடம் கொண்டு போறாங்க. இப்போ அவர்களுக்கு சோதனை. பிரதான ஆசாரியர்களுக்கு சோதனை. ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்க? யூத நியாயப்பிரமாண பாதுகாவலர்களா இருக்கக்கூடியவங்க. நீதியை பாதுகாக்கக்கூடிய ஆட்கள். இப்ப ஆனா ஆசாரியர்கள் வன்மத்தினால, பொறாமையினால அவர்கள் கைது பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனதிலே பொறாமை, வன்மமெல்லாம் இருந்தாலும் கூட அதை வைத்து தேவன் தண்டிக்கிறது இல்ல. அந்த காலகட்டத்திலே செயல்பாடுகளை வைத்து தேவன் தண்டிக்கிறார் ஒழிய, மனதிலே இருக்கக்கூடிய வன்மமோ, கோபமோ, மூர்க்கமோ அதை வைத்து தண்டிக்கிறது இல்ல. அப்படி தண்டித்தார் என்றால் ஒருவனாலும் நிலை நிற்க முடியாது இல்லைங்களா? அப்போ அவர்களுக்கு வன்மத்தினால கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. ஆனா இப்ப அவர்கள் முடிவு எடுக்கணும். ஏன்னா அவர்கள் நீதியின் பாதுகாவலர்களா இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? போலியான ஒரு விசாரணை பண்றாங்க. இரவு நேரத்துல அந்த போலியான விசாரணை பண்றாங்க. அதுல சனசரி சங்கத்தினரும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க பிரமாண சட்டத்தின்படி என்ன பண்ணணும்? இரவுல விசாரிக்க கூடாது. பகல தான் விசாரிக்கணும். சனகிரி சங்கத்தின் முன்பாக தான் விசாரிக்கணும். ஆனா அதெல்லாம் மீறி நீதியை புறம்பே வைத்துவிட்டு அது நீதி பாதுகாவலராக இருக்க இவர்கள் அந்த நீதி பக்கம் முடிவு எடுக்காதபடிக்கு இவர்களுடைய கன்வீனியன்ஸ், இன்ஜஸ்டிஸ் அந்த பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் அவர் பின்னால போயாச்சுன்னா ரோமர்கள் இவரோட பதவியை பறிச்சிருவாங்களே, பதவி பறிச்சுட்டா நம்முடைய கன்வீனியன்ஸ் போயிருமே அப்படிங்கிற மாதிரியானதான் அவர்களுடைய காரியமா இருக்குது. இப்ப இந்த பக்கம் முடிவு எடுத்து அவர் மேல் பல விதமான குற்றச்சாட்டுகளை நடப்பிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்போ அதை குறித்த காரியங்களை நாம பார்த்தோம்னா ஒரு லாயர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கேஸ் அதாவது அவர்களுடைய தேச பிரமாண சட்டம், தேச பிரமாணத்தின்படி இரவுல விசாரிக்க கூடாது. அதே போல கேஸ் ஒரே நாள்ல முடிக்க கூடாது.
அதே போல எல்லாவற்றையும் கிராஸ் எக்ஸாம் செய்த பிறகுதான் அத தீர்ப்பு வரணும். அத சனசேரி சங்கத்துக்கு முன்பாக தான் அந்த காரியங்கள செய்து கிராஸ் எக்ஸாம் செய்யணும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு விசாரிச்சுட்டு அன்னைக்கே முடிவு எடுக்கக்கூடாது. அந்த சனகரிப் சங்கத்தினர் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு அடுத்த நாள் தான் அவங்க ஒப்பீனியன சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்க ஒப்பீனியன குற்றவாளியா, குற்றவாளி இல்லையான்னு அவங்க ஒப்பீனியன சொல்லும்போது, ஜூனியர் லெவல்ல இருக்கிறவங்களே தான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒப்பீனியன் சொல்லணும். ஜூனியர் லெவல்ல இருக்கிறவங்களே தான் வரணும். சீனியர்லேருந்து வரக்கூடாது. ஏன்னா, சீனியர் ஒரு முடிவ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவர்கள்லாம் ஐயய்யோ! நம்ம மாத்தி சொன்னா தப்பா போயிருமேன்னு சொல்லி, அதுக்கு ஒத்து போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஜூனியர் லெவல்லேருந்து தான் அவங்க ஒவ்வொருத்தரும் கருத்த தெரிவிக்கணும். அந்த விசாரணையினுடைய கருத்த அவங்க தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரமாணம் அவங்கள்ட்ட இருக்குது. அதேபோல எல்லாரும் ஒரே மாதிரி முடிவு எடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப குற்றவாளி பக்கமும் சிலர் அவங்களுக்கு சாதகமா பேசணும். அப்படி இருந்தா தான் சரியான விதத்துல அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாம் ஒரே மாதிரி கருத்து சொன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதும் அவங்களுடைய தேசத்துல இருக்கிற பிரமாணமா இருக்கிறது. அப்போ இப்படிலாம் இருந்தும் கூட நீதி பாதுகாவலராக இருக்க வேண்டிய இவர்கள் இரவிலே விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இரவிலே விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையிலும் விசாரணை நடக்குது. விசாரணை நடத்த முடிவு வர்றதுக்கு முன்னமே இரவிலே அவரை தண்டிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப எல்லாமே நீதிக்கு புறம்பா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்த வசனங்கள் பார்த்தோம்னா மார்க்கு 14ஆம் அதிகாரம் 61லேருந்து 64 வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, இப்படி விசாரிக்கும்போது அவர் ஒரு உத்தரவும் சொல்லாமல் அவர் ஒரு உத்தரவும் சொல்லாம இருந்தாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். மறுபடியும் பிரதான அவரை நோக்கி, "நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா?" என்று கேட்கிறான். அதற்கு யெஷுவா, "நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சலில் வீற்றிருப்பதையும், வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள்" என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, "இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? அப்ப தேவதூஷணரை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது?" என்றான். அதற்கு எல்லாரும், "இவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான்" என்று சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் ஒரு சேர கருத்து சொல்றாங்க. மரணத்துக்கு பாத்திரமான்னு சொல்லிட்டு. ராத்திரில விசாரிக்க கூடாது, ஆனா விசாரிக்கிறாங்க. இங்க ஒரு சேர கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாமே நீதிக்கு புறம்பாக அவர்கள் முடிவெடுத்து காரியம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடத்தக்கூடாது. ஆனா இவர்கள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் தான் இதெல்லாம் செய்யறாங்க. இப்ப இந்த அமைப்புகள் இந்த இந்த விதமான பிரமாணங்களை தேவன் ஏற்படுத்தல. ஆனா தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் கூட அது நியாயமான ஒரு காரியமா தான் இருக்குது. ஆனா யூதாசுக்கு இவர்களுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. யூதாஸ் எப்படி திட்டமிட்டு அவரை காட்டிக் கொடுத்தானோ, அதே போல இவர்களும் திட்டமிட்டு காரியங்கள் நடத்துறாங்க. இவர்கள்கிட்ட அந்த வில்ஃபுல் செல்ஃபிஷ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ இவர்கள இவர்களை குறித்து சொல்லும்போது எஷாவுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு பார்த்தோம் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, மத்தேயு 23ல 30லேருந்து 33 வரைக்கும் பார்த்தோம்னா, எங்கள் பிதாக்களின் நாட்களிலே இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன்பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று அங்க சொல்றதை பார்க்கிறோம். இப்ப நரகாக்கினைக்கு அப்படிங்கிறப்போ அங்க கெகன்னான்னு போடப்பட்டிருக்கும். இப்ப 2ஆம் மரணத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப 2ஆம் மரணத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? பெசிலியா காலத்துல எழுந்து வரும்போது, அது ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு மிக கடினமான ஒரு காரியம் என்று, அங்கே அப்போதே அவர்களுக்கு சொல்றதை நாம பார்க்கிறோம். ஏன்னா, அந்த அளவுக்கு இவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. பெசிலியாவில் கூட இவர்களுடைய இருதயம் மறுபடியும் சரியான நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியம் என்று அங்க எச்சரிக்கையோடு அவர்களுக்கு சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இரவே தண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த காரியங்களிலும் அவர்கள் எந்த பக்கம் முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய கன்வீனியன்ஸ் இல்லையா?
இந்த பக்கம் தான் முடிவு எடுக்கிறான். அவருடைய கன்வீனியன்ஸ் பக்கம் தான் இங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இப்படி நடந்துகிற இந்த சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு சோதனை வருகிறது. ஏன்னா பேதுரு அவரை தூரமாக பின்பற்றி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு போனாரு. அப்ப யாக்கோபு யோவான் வந்து பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்தபடினால அவரோடு கூட இவரும் அவருடைய அரண்மனைக்குள்ள உள்ள போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்போ யூதாசை போல பேதுருக்கு பணாசை கிடையாது. வில்ஃபுல் செல்ஃபிஷ்னஸ் எதுவுமே கிடையாது. ஆனா மரண பயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தன்னைத்தானே அந்த லோயர் பிரைமரி ஆர்காஸ் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனா இவரை பார்த்தா பயந்தவர் போல தெரியாது. ஏன்னா மல்குஸ் காதை வெட்டவர் இவர்தான். அந்த தைரியம்லாம் எங்கிருந்து வந்தது? விஸ்வாசு தன்னோட கூட இருக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் தைரியம். இப்போ ஒரு தன்னைத்தானே வாலண்டரியா ஒப்பு கொடுத்த உடனே இந்த தைரியம்லாம் பறந்து போச்சு. தன்னைத்தானே வாலண்டரியா அங்க கைது பண்ண ஒப்பு கொடுத்த உடனே இந்த தைரியம்லாம் பறந்து போச்சு. ஆனா இவர் தைரியசாலி போல தோன்றுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. அந்த மரண பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தண்ணீர் மேல் நடந்தவரும் இவருதான். ஆனாலும் பலத்த காற்று அடிக்கும்போது அவர் பயந்து போயிடுறாரு. அப்படிங்கிறப்போ ஆண்டவரே ரட்சியுங்கிறாரு. உடனே ஆண்டவர் அவரை பாதுகாத்துறாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தவறு செய்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவர் வந்து சூழ்ச்சி செய்து எந்த ஒரு தவறும் செய்யல. இது அவரது பலகீனம் இல்லையா? ஆனா இவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கால்களை கழுவும் போது எல்லா சீசரும் ஒண்ணும் சொல்லல. ஆனா இவர் மட்டும்தான் நீர் என் கால்களை கழுவலாமா என்று அங்கே கேட்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப கால்களை கழுவலன்னா உம்மோட எனக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது அப்படின்ன உடனே இவர் என்ன சொல்றாரு? என் கைகளையும் தலைகளையும் சேர்த்து கழுவுங்க அப்படிங்கிறார். அந்த மாதிரியான ஒரு குண பண்புகள் கொண்டவரா இவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவருடைய வைராக்கியம் இல்லையா? இதெல்லாம் அதிகப்பட்டு போய் அதெல்லாம் வந்து என்ன போச்சு? பறந்து போயிருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு சுய நம்பிக்கை அதிகமா இருக்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும். அதனாலதான் மரணம் மறிப்பதா இருந்தாலும் கூட நான் கூட வருவேன்னு சொன்னாரு. ஆனா இந்த நேரத்துல அங்க கூட இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ யெஷுவாவோட அற்புதங்கள், வல்லமை இல்ல. அவர்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருந்தது. அப்ப தவறு எங்க இருக்குது? இவ்வளவு தூரம் 3 வருஷ காலம் கூடவே இருந்திருக்கிறாங்க. கூடவே இருந்து அவர் உபதேசத்தை கேட்டிருக்கிறாங்க. அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறாங்க. இவர்களும் அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு அந்த விதமான ஆவியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கொடுத்து ஊழியம் பண்ண வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது அங்க தவறு எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா, யெஷுவா மேல மன மகிழ்ச்சி இல்ல. யெஷுவாவுடைய போதனைகள்ல, கிரியைகள்ல மன மகிழ்ச்சி இல்ல. தியாக அன்பு இல்ல. அன்பு இருந்தது. ஆனா தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்துல என்ன இல்ல? அன்பு இல்ல. ஆனா பெந்தெகோஸ்து நாளுக்கு பிறகு இதெல்லாமே இருந்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பேதுரு வந்து தலைகீழா சிலுவையில அறைய சொல்லி அவரே சொன்னாரு. அப்படிங்கிறதெல்லாம் நாம வரலாற்றுல பார்க்கிறோம். அப்போ யெஷுவா கைதான போது அவருடைய வைராக்கியம் வீழ்ந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் நிராகரிக்கிறாரு. இப்ப யெஷுவாவை கைது பண்ணி கொண்டு போறாங்க. அவரை விசாரணை பண்றாங்க, துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. பேதுரு பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவரும் அந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கிறார். தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்துல அவருக்கு சோதனைகள் வரும்போது அவர் என்ன பண்றாரு? சபிக்கும் சத்தியம் பண்ணும் தொடங்கினான்னு சொல்லி மார்க்ல படிக்கிறோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 71வது வசனத்துல அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று நாம படிக்கிறோம் இல்லையா? இந்த சுவிசேஷத்தை எழுதியது பேதுரு தான். ஆனா மார்க் மூலமாக எழுதினாரு. அப்போ இதை எழுதும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா? தன்னுடைய காரியங்களே அங்க முழுமையாக அங்க வெளிப்பட சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அங்க சொல்லும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சபிக்கிறாரு. சத்தியமா அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இதற்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி எல்லாம் தோற்று போனதற்கு காரணம் என்ன? ஜெபிக்கல. ஆண்டவர் எச்சரிக்கையாக அட்வான்ஸா அவர்களுக்கு எச்சரிக்கையா சொல்லியிருந்து கூட விழிப்போடு இருந்து ஜெபிக்கல. இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரு, வெற்றி பெற்றாரு. இவர்கள் ஜெபிக்காததுனால இந்த சோதனைகள்ல அவர்கள் வீழ்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ஏன்னா ஜெபிக்கும் போது நம்மை குறித்த அறிவு நமக்கு தெரிய வரும். நம்மை குறித்த குற்றங்கள், பாவங்கள் தெரிய வரும். ஏன்னா ஆண்டவர்ட்ட நம்ம பொய் பேச முடியாது. ஆகையினால உண்மையான காரியங்கள் தான் நம்ம எடுத்து சொல்லுவோம். அப்ப ஜெபம் போது நம்ம உண்மையான காரியங்கள் அவர்ட்ட பேசக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகையால நம்முடைய பலம், பலவீனம், குறைகள் இது எல்லாமே நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும். அத அவர் செய்யல. செய்திருந்தாருன்னா அது வெற்றி பெற்றிருப்பாரு. ஒருவேளை இந்த சூழலே வராதபடிக்கு அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பாரு. இப்ப தைரியமானவர் இந்த இடத்துல உடைந்து போகிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி அவர் சபிக்கும் சத்தியமனும் சொல்லும்போது, ஆண்டவர் அவர் திரும்பி பார்க்கிறாரு. அப்ப அந்த சூழல்ல அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சீன்ல அது எங்க படிக்கிறோம்னு பார்த்தோம்னா, லூக்கா 22ல 60லேருந்து 62 வரைக்கும் பார்க்கலாம். லூக்கா 22 படிக்கலாம். லூக்கா 22ல 60லேருந்து 62 வரைக்கும் படிக்கலாம். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். விசுவாவை பிடித்துக் கொண்ட மனுஷன் அவனை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து. போதும் போதும் பிரதர். அப்போ இந்த இதுவும் மறுதளிக்கும் போது ஆண்டவர் அவரை திரும்பி பார்க்கிறாரு இல்லைங்களா? அவருடைய மனம், இருதயம் அப்படி எந்த அளவுக்கு குத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சற்று நீங்க யோசிச்சு பார்த்து நீங்க புரிந்து கொள்ளலாம். இப்ப யெசுவாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். போதுமான அன்பை அங்க வளர்க்கல. ஆனா அந்த உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னதில் அன்பா இருக்கிறாயான்னு சொல்லி தான் கேட்டாரு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா போதுமான அன்பை அவர் வளர்த்து கொள்ளல. பேதுரு சுயசித்தமாக விருப்பத்தோடு இந்த காரியங்களை செய்யல. ஆஹ் யூதாசை போலவோ அல்லது பரிசேயர்களை போலவோ அவர் திட்டமிட்டு இந்த காரியங்களை அவர் செய்யல. சூழ்நிலைகள்ல அவருடைய பலகீனம், மரண பயம் இதெல்லாமே அவருக்கு இந்த விதமான ஒரு காரியத்தை தோற்றுவித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய நோக்கத்துல வில்ஃபுல் இல்லை. அப்ப அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள் சேவல் கூவும் போதெல்லாம் அவருக்கு இது ஞாபகத்துல வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ அடுத்த பார்த்தோம்னா பொழுது விடிந்த உடனே ஆலோசனை சங்கத்தை கூட்டுறாங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி யெசுவாவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அப்போ விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியும் ஜனத்தின் மூப்பரும் யெசுவாவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இப்போ பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஆனா பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாக்க பிலாத்து இந்த குற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேவதூஷணம் சொன்னாரு அப்படின்னு சொன்னா எந்த விதமான குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மரணதண்டனை கொடுக்கறது பிலாத்து இதெல்லாம் ஒரு குற்றமாக மதிக்க மாட்டான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? பிரதான ஆசாரியும் ஜனத்தி மூப்பரும் யெசுவாவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமா ஆலோசனை. அப்ப எந்த விதமான குற்றத்தை கொண்டு போனா பிலாத்து இவருக்கு மரணதண்டனை கொண்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள் என்று அங்க மத்தேயுல சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இதுக்கு முன்னால் அவர்கள் விசாரித்த காரியங்களே என்ன? நீ தேவனுடைய குமாரனா? அதான் அவங்க விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். லூக்கா 22ல 70, 71 பார்த்தோம்னா அதற்கு அவர்கள் எல்லாரும் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டியது என்ன? நாம இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்று அங்கே சொல்றாங்க. அப்ப தேவனுடைய குமாரன் சொன்னதுனால தேவதூஷணம் சொன்னான் அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பிலாத்து இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அங்க போகணும்னா வேற விதமா குற்றச்சாட்டு வரணும். அதற்கு தான் அவர்கள் ஆலோசனை பண்றாங்க. விடிய காலத்துல ஆலோசனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம அங்க பார்க்கிறோம் இல்லையா? இப்ப ஆலோசனை பண்ணி என்ன குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 23:2 லூக்கா 23:2 என்ன படிக்கிறோம்? இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்ட தொடங்கினார்கள். அப்போ
விடியறதுக்கு உள்ளார குற்றச்சாட்டு மாறுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி சொல்லி ஜனங்களை கலக்கப்படுத்தினாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு அங்க மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நீதியின் பாதுகாவலர்களா இருக்க இவர்கள் தங்களுடைய இருதயத்தை நீதியான காரியங்களை புறம்பே தள்ளி வைத்துட்டு எவ்வளவு அபண்டமாக குற்றப்படுத்துகிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இல்லையா. நம்ம என்ன படிக்கிறோம்? முடிவு. நீதியின் பக்கமாக அவர்கள் முடிவு எடுக்காமல் அவருடைய கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ட் பக்கமாக அவர்கள் முடிவு எடுக்கிறாங்க. தன்னுடைய பதவியை தங்களை பராமரித்துக் கொள்ளணும். இதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவா இருக்குது. குற்றச்சாட்டை மாற்றுறாங்க. அப்ப நீதி நியாயத்திற்கு அவருடைய இதயத்திலே சற்றேனும் இடமில்லை. அப்ப யெஷோவை கொல்வதே அவரோட நோக்கமா இருக்குது. ஏன்னா தேவதூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டுக்குள்ள அவர்களுக்கே அதுல ஈடுபாடு கிடையாது. வேண்டுமென்றேதான் குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதற்கு முன்னால இந்த குற்றச்சாட்டு வரவில்லை. ஆனா பார்த்தோம்னா யெஷாயாவை இப்படி எல்லாம் குற்றப்படுத்தணும்னு அவர்கள் முயற்சி பண்ணும்போது வரி கொடுக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. மார்க் 12ஆம் அதிகாரம் 17 வரைக்கும் பார்க்கும்போது அப்ப அவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்றாங்க. நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கூடாதோ என்று கேட்கிறாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு? என்னை ஏன் சோதிக்கிறீங்க? ஒரு பணத்தை எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறாரு. அவர் அதை கொண்டு வர்றாங்க. அப்படி இதுல பணத்துல இருக்கிற இந்த சுரூபு மேல் எடுத்து யாருடையது என்று கேட்கிறாரு. ராயனுடையது என்று அவருக்கு பதில் சொல்றாங்க. அப்போ ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கன்னு சொல்றாரு. இப்படி குற்றச்சாட்டு வரணும்னு சொல்லி முடிவெடுத்து அவர்கள் ஒரு தூண்டுதலாக அவருக்கு ஒரு முகஸ்துதி பண்ணி கேட்கும்போது கூட ராயனுக்கு செலுத்துங்கள் என்று அங்கே சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இவரும் வரி செலுத்தினார் என்று நம்ம வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது இல்லையா. அப்ப மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25 வரைக்கும் பார்த்தோம்னா அவன் வீட்டிற்குள்ளே வந்தபோது சீமோன் உனக்கு இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை குறித்து கேட்கிறார். சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடம் வாங்குகிறார் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்துல கொடு அப்படிங்கிறார். அப்போ யெஷோயாவுக்கு வரி செலுத்தி இருக்கிறாரு. ராயனுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர்கள் வன்மமாக முடிவெடுத்து யெஷோவா மேல குற்றச்சாட்டுறாங்க. அவர் வரி கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்றாரு. ஜனங்களை கலகப்படுத்துறான்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் எதனால வரக்கூடியதா இருக்குது? இதற்கு முன்னால அந்த குற்றச்சாட்டு வரல. விடிகாலம் ஆன போதும் இந்த குற்றச்சாட்டை வைத்து பிலாத்துட்ட கொண்டு போறாங்க இல்லைங்களா. அப்போ இப்போ பிலாத்து இந்த காரியங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. மார்க் 15:9 என்ன படிக்கிறோம்னு பார்த்தோம்னா, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பிலாத்துக்கு தெரியுது பொறாமையினால இவர்கள் இப்படி ஒப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பிலாத்துக்கு தெரியக்கூடியதா இருக்கு. இப்ப பிலாத்துக்கிட்ட கொண்டு ஒப்பு கொடுக்குறாங்க. இவன் கலகம் பண்ணா வரி கொடுக்க வேண்டிய சொல்லி கலகம் பண்ண சொல்லி பிலாத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. பிலாத்துக்கு நல்லாவே தெரியுது பொறாமையினால இவர்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ பிலாத்துக்கு சோதனை. நீதியின் பக்கம் அவன் முடிவு எடுக்கிறானா இல்ல அநியாயத்தின் பக்கம் முடிவு எடுக்கிறானா அப்படிங்கிறது இப்போ பிலாத்துக்கு சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒருவேளை யெஷுவாவை பற்றிய உணர்வு அவன்கிட்ட இருக்குது, அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பதவி ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பதவி ஆசை, அவனுடைய கன்வீனியன்ட், அவனுடைய கம்ஃபர்டபுள். இன்னொரு பக்கம் யெஷுவாவை பற்றிய உணர்வு, அவர் நீதிமான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. உணர்வு இருந்தும் கூட அவன் என்ன பண்ணல, இந்த பக்கம் முடிவு எடுக்கல, அதை செய்யல. பிலாத்து ஒரு யூதனோ அல்லது கிறிஸ்துவனோ அல்ல, கிரேக்க மதத்தை சேர்ந்தவன்,
அதுவும் இல்லாம மத நம்பிக்கையற்றவன், அவனோட ரோம பிரதிநிதி. ஆனா அவனுடைய நோக்கம் என்ன? கலகம் வரக்கூடாது. கலகம் வந்துச்சுன்னா ரோமர்கள் அவன பதவியை நீக்கி விடுவாங்க. இப்போ கூட நம்ம பார்க்குறோம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாகாணத்துல கலகம் வந்ததுனால அவங்கள பதவி விலகணும். அந்த கவர்னர பதவி விலகணும்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாரி தான் அந்த காலத்துல நடக்கும். ரோமர்களுடைய பெருமையான ஒரு கர்வம் என்னன்னா, தேசம் ஃபுல்லா பறந்து விரிந்து அவர்கள் ஆட்சி பண்ணாலும், எந்த ஒரு ஆட்சியிலும் எந்த ஒரு கலகமோ எதுவும் இல்லாத போய் சமாதானத்தோடு ஆட்சி பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் கர்வமாக சொல்லிக் கொள்வாங்க. இப்ப எந்த ஒரு ஆட்சியில எந்த ஒரு காரியத்திலாவது அவர்களுக்கு ஒரு கலகம் வந்தது என்றால், அந்த அவர்கள் ஆட்சி பறிபோய்விடும். அப்ப பிலாத்து வந்து இயேசுவ பற்றிய உணர்வு இருக்கு, நீதிமான் குற்றமற்றவன்ற காரியம் இருக்குது. இன்னொரு பக்கம் பதவி ஆசம் இருக்கு, ஆசை இருக்குது. இப்ப அவன் முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப யெசுவாவை பார்க்கிறான். யெசுவாவோட முக தோற்றம், அவருடைய குணம், அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது பிலாத்துக்கு தெரிவிக்கக்கூடியதா இருக்குது சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாமெல்லாம் நினைக்குவோம், இயேசு சிலுவை சாட்டையில அடிக்கிறாங்க, முள்முள்ளி சுடுறாங்க, மூஞ்செல்லாம் ரத்தம் வழிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறப்போ நிச்சயமாவே அவர் ஒரு கோரமாக இருந்தாலும் கூட அவருடைய முகத்திலே அந்த குண பண்புகளின் அந்த தோற்றம், ஒரு கம்பீரம் அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சேவான் கல்லடிச்சு கொள்றாங்க. கல்லடிச்சு கொல்லும்போது அவனுடைய முகத்தோற்றம் எப்படி இருந்துன்னு பார்க்கிறோம். தேவதூதனை போல இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இவருக்கு இப்படி நாம் விரும்பத்தக்க முகரூபம் அவருக்கு இல்லாம இருந்தாலும் கூட அவனோட குண பண்புகளினுடைய அந்த ஜொலிப்பு அவனோட முகத்திலே வெளிக்காட்டக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் பிலாத்து பார்க்கிறான். பிலாத்து எவ்வளோ குற்றவாளிகளை பார்த்திருப்பான், தண்டனை கொடுத்திருப்பான். அப்ப அவனோட முகத்தில் இருக்க அந்த ஜொலிப்பு அதெல்லாம் அவன் கவனிக்கிறான். ஏன்னா அவர் தவறுகளை மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறாரு, சகிக்கக்கூடியவரா இருக்கிறாரு, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு, மற்றவர்களை மன்னென்று உணர்கிறாரு. இந்த குண பண்புகள் எல்லாமே அவர் முகத்தோட்டத்தில் ஒரு ஜொலிப்பை ஏற்படுத்தும். ஆனா ஆசாரியர்கள் பீறுகிற ஓநாய்களை போல இருக்கிறாங்க. ஆனா இவரோ அவர்களை குறித்து எந்த ஒரு குற்றமும் சொல்லல. பிலாத்து பார்க்கிறாரு, இவரால தன் பக்கமாக நிறைய காரியம் சொல்ல முடியும் போல தோணுது. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லையா? ஆனா இவர்கிட்ட அந்த இந்த விதமான குணப்பண்பு இருக்கிற முகத்தில் இருக்கிற அந்த ஜொலிப்பை அவரு அந்த குண தோற்றத்தை அவர் பார்க்கிறாரு. அப்போ பிலாத்துக்கிட்ட அப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, இவன் என்ன குற்றம் செய்தான்னு சொல்லி அங்க கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? பிலாத்து யோவான் 18:29 படிக்கிறோம். பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவன் குற்றவாளி இல்லைன்னா நாங்க உங்கள்ட்ட ஒப்பு கொடுப்போமா? நாங்க அவ்வளவு கயவர்களா? அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. இவன் குற்றவாளி இருக்கணும் தான் உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பிலாத்து போய் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறான். லூக்கா 23:3 பார்த்தோம்னா பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீ சொல்கிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களை நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள் இவன் கலிலேயா நாடு தொடங்கிய இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். ஒரு குற்றத்தையும் காணலைன்னு பிலாத்து சொல்றாரு. ஆனா இவர்கள் வைராக்கியத்தோடு அங்கே சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இதனால் கலகம் தான் அதிகமாகுது. பிலாத்துக்கு சோதனை அதிகமாகிறது. இவர்கள் கூப்பாடு அதிகமா போட போட பிலாத்துக்கு சோதனை அதிகமாகுது. அவர் நல்லவர் குற்றமற்றவர் என்று தெரிந்ததுனாலதான் அவருக்கு சோதனை அதிகமாகுது சொல்லி பார்க்கிறோம். அப்ப வைராக்கியத்தோடு இவர்கள் சொல்லும் போது கலகம் அதிகமாகிறது இல்லையா? பயங்கர வேகத்தோடு ஒரு வெறியோடு அங்க கத்துறாங்க. அப்போ சாத்தான் தன்னுடைய வன்மத்தை எல்லாம் இவர்கள் மூலமாக அங்க வெளிப்படுத்துகிறான். சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல பாசான் தேசத்து பலத்தை எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சங்கீதம் சொல்லப்பட்டது போல இந்த ஆசாரியர்களும் மற்றவர்களும் இருக்கிறாங்க. யெஷுவா அவருக்காக ஒன்றுமே சொல்லல அப்படிங்கிறப்போ அது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அவனுக்கு உள்ளத்திலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அவருக்காக அவர் வாதாடினால் அவனுக்கு ஒருவேளை திருப்தியா இருந்திருக்கும். அவர் ஆனா வாதாடவே இல்லை. இப்படி வாதாடுறதுனால அது அவனுக்கு ஒரு மிகுந்த ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
ஏன்னா வேதாந்தம் சொல்லப்பட்டிருக்குங்களா நிறைவேறுது. அவர் எஸ்ஐயா 53:7 படிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் எனக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் யெஷுவாவோ மார்க் 15:5 படிக்கும்போது, யெஷுவாவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை, அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப யூதர்கள் வெறியோடு இருக்கிறாங்க. இவரோ ஒரு காரியத்தும் உத்தரவு எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு ஆளா இருந்தா அவன் பாட்டுக்கு தண்டனை கொடுத்து போயிடலாம். யெஷுவாவை குறித்த அக்கறை அவனுக்கு இருக்குது இல்லையா? ஆகையினால அதை குறித்த காரியங்கள் அவனுக்கு மிகுந்த சோதனையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்கம் யெஷுவாவை பற்றிய உணர்வு, இன்னொரு பக்கம் பதவி ஆசை. இதுதான் அவனுக்கு வந்த சோதனையா இருக்கு. இப்ப என்ன பண்றான்? அவன் முடிவு எடுக்காதபடிக்கு முடிவை வேறொரு பக்கம் தள்ளி விடலாம்னு பார்க்கிறோம். நாமும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே நம்முடைய கடமைகளை செய்யாதபடிக்கு, நாம் முடிவு எடுக்காதபடிக்கு என்ன பண்றோம்? மற்றவங்க பக்கம் தள்ளி விட்டுறோம். சரி, அவங்க முடிவு எடுக்கட்டுமே, நாம ஏன் அப்படி இருக்கணும்? அவங்க சொல்லிட்டு மற்றொரு பக்கம் தள்ளி விட்டுறோம். அது போலதான் இங்க என்ன பண்றான்? பிலாத்து இன்னொரு பக்கம் தள்ளி விடுறான். அங்க யாரு? ஏரோது விட்ட தள்ளி விடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23:6-7 வசனங்கள் நம்ம படித்தோம்னா, கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து, அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதினிடத்துக்கு அவரை அனுப்பினான்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் இல்லையா? முடிவு எடுக்காம தப்பிக்க நினைக்கிறாரு. இப்போ ஏரோதுக்கு சோதனை ஆரம்பமாகுது இல்லைங்களா? இப்ப ஏரோது முடிவு எடுக்கணும். அவனும் நியாயாசனத்தை உட்கார்ந்துருக்கிற ஒரு ரோம பிரதிநிதியாக தான் இருக்கிறான் இல்லையா? ஆனா இவன் ஏரோது நிலை என்னன்னு பார்த்தோம்னா, அவன் ஏற்கனவே யோவானை கொலை செய்தவன். யோவான் மரித்து எழுந்திருக்கிறான், அவனோட ஆவிதான் இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் எப்படி இப்படி நினைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கே தெரியல இல்லைங்களா? ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறவன் எப்படி நினைக்கிறான்? யோவானை நான் லூக்கா 9:9 படிக்கும்போது, யோவானை நான் சிரச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேன், இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க ஆசையா இருந்தான் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏரோது அவரிடத்துல கேட்கிறான், விசாரிக்கிறான் இல்லையா? ஆனா அவர் ஒன்றுமே சொல்லலை. ஏரோதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏரோது யெஷுவாவை சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவரோட அற்புத அடையாளம் பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டான், விரும்பி இருந்தான், வெகு நாள் ஆசை கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நிறைய காரியங்கள் கேட்கிறான். லூக்கா 23:8 பார்த்தோம்னா, ஏரோது யெஷுவாவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும், அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்கள் குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை இல்லையா? பிலாத்துக்கிட்ட ஏதாவது சொன்னார், ஆனா இவங்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏரோது ஏரோது கூட யெஷுவா பேசாதது ஏரோது கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண்டனமாக இது இருக்கிறது. நான் பதில் சொல்ல நீ தகுதியற்றவன். யோவான ஒரு ஸ்திரீ நிமித்தம் ஒரு பரிசுத்தவானை கொலை பண்ணினான், ஒரு நீதிமானை கொலை செய்தவன். ஆகையினால உன்கிட்ட பதில் சொல்றதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது என்றது போல அவர் அமைதியாக அங்க இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிலாத்துக்கு நோக்கம் சரியா இருந்தது. அவர் நீதியின் பக்கம் நிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தான். அதனால அவன்கிட்ட பேசினாரு. ஆனா இங்க பதில் சொல்லல. ஏரோது அப்ப பதில் சொல்லும் போது அங்க ஏரோது எப்படி முடிவு எடுக்கிறான்? அவன் நீதியின் பக்கம் முடிவு எடுக்கல, அநீதியின் பக்கம் முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவனுக்கு ஈகோ இல்லைங்களா? பெரிய அதிபதியா இருக்கிறான், அவனுக்கு முன்னால் ஒரு குற்றவாளியா வந்திருக்கிறவன் எந்த ஒரு பதிலையும் சொல்லாம இருக்கிறான். அப்படிங்கிறப்போ இவனுக்கு ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால யெஷுவாவை பரியாசம் பண்ணி நிந்திக்கவும்
சொல்றான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பரியாசம் நிந்தித்து இருக்கிற பரியாசம் பண்றான், நிந்திக்கிறான், மேற்கொண்டு அவரை துன்பப்படுத்துகிறான் என்று நாம பார்க்கிறோம். ஏற்கனவே யோவான் விஷயத்துல அவன் தோற்று இருக்கிறான். இந்த இடத்துல அவன் சரியான ஒரு முடிவு எடுத்திருந்தான் என்றால் நிச்சயமாக அவன் செய்த தவறை சரி செய்வதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பாக அது இருந்திருக்கும். ஆனால் ஏரோது கிடைத்த வாய்ப்பை அவன் என்ன பண்ணான்? நழுவ விட்டுறான். சரியானபடி முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முடிவு எடுக்காதபடி அங்க அவனுடைய ஈகோ தடுக்குது. நான் ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறேன், நான் கேட்டு எதுவுமே சொல்லல, நான் எனக்கு முன்னால எந்த ஒரு அற்புதமையும் அவரு செய்யல அப்படின்னு ஆகையினால போர் சேவரை கொண்டு அவரை அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். லூக்கா 23:11-12 நாம படிக்கும்போது, அப்பொழுது ஏரோது தான் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தின் இடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைஞராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள் என்று நாம படிக்கிறோம். அப்ப மறுபடியும் பிலாத்துக்கிட்டே அங்க அனுப்புறான். இப்போ பிலாத்துக்கு மறுபடியும் சோதனை இல்லையா? பிலாத்து அங்க முடிவு எடுக்கணும். இப்ப பிலாத்து இன்னொரு முறையை கையாளுகிறான். ஏன்னா காவல் பண்ணப்பட்டவர்களை கலகம் பண்ணி கொலை செய்து ஒருத்தர் இருக்கிறான். அப்போ பஸ்கா பண்டிகை தோறும் ஒருத்தரை விடுதலை பண்றதுக்கு வழக்கமா இருக்கணும் ஜனங்கள் இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க் 15:8 பார்த்தோம்னா, ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள் சொல்லி பார்க்கும். ஏன்னா அப்படி பண்டிகை தோறும் விடுதலை பண்றது அவனுக்கு வழக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை பயன்படுத்த நினைக்கிறான். இப்போ யார்கிட்ட கேட்கிறான்? ஆசாரியர்கள்ட்ட கேட்கல, பொது ஜனங்கள்கிட்ட கேட்கிறான். யாரை விடுதலை பண்ணட்டும்னு பொது ஜனங்கள்ட்ட கேட்கும்போது, இப்போ பொது ஜனங்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் முடிவெடுக்க, தலைவர்கள் அல்லாம இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் அங்க முடிவு எடுக்கணும் இல்லையா? இப்ப அவர்களுக்கு இது ஒரு சோதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதியின் பக்கம் முடிவு எடுக்கிறாங்களா, இல்ல அநீதியின் பக்கம் முடிவு எடுக்கிறாங்களா என்ற இப்போ ஜனங்களுக்கு ஒரு சோதனை இருக்கு. இப்ப அவர்கள் முடிவு எடுக்கணும். ஆனா சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்போ மார்க் 15:11, 11-12 நம்ம பார்த்தோம்னா அவர்களை எப்படி முடிவெடுக்கிறாங்க? பரபாசை தங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவரை ஏவி விட்டார்கள் இல்லையா? அப்ப பிரதான ஆசாரியர்கள் ஏவி விட்டாங்க. அவங்களுடைய ஏவுதல் பேர்ல இவர்கள் என்ன பண்றாங்க? பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் கேட்கிறாங்க. பிலாத்து மறுபடியும் அவர்கள் நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்க சொல்லுகிறவனேனா என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப, சிலுவையில் அறியும், சிலுவையில் இருந்து கூக்குரலிடுறாங்க. இப்போ இங்க பிரதான ஆசாரிகளை தூண்டுதல் தான் இருந்ததே ஒழிய இவர்களுக்கு எந்த ஒரு மரண பயம் கிடையாது இல்லையா? ஆனா ஒருவேளை பிரதான ஆசாரிகள் தூண்டுதல் படி கேட்கலன்னாக்கா தேவாலயத்துக்கு புறம்பாக்குவாங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும் ஒழிய குற்றவாளிகள் என்று அவர்களை தண்டிக்கவோ மரணத்தை கொடுக்கவோ அவங்க செய்ய மாட்டாங்க. தேவாலயத்துக்கு வேணா புறம்பாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனாலும் ஜனங்களை ஒருமித்து இருக்கும் போது அவ்வளவு பேர்த்தையும் தேவாலயத்துக்கு புறம்பாக்கவும் முடியாது. அப்ப இங்க இவர்கள் எடுத்த முடிவு அநீதியின் பக்கமாக இருந்தது. ஜனங்கள் எடுத்த முடிவு அநீதியின் பக்கமாக இருந்தது சொல்லி பார்க்கணும். அப்ப அதற்கான காரணம் என்ன? இந்த சோதனையில ஜனங்கள் தோற்றாங்க. ஒரு பிரஜாதியாருக்கு முன்பாக வெட்கக்கேடானதை செய்து கலகக்காரனை விடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அறியாத நீதிமானை, அவரை ரட்சிக்கிற அந்த மேசியாவை அவங்க என்ன பண்றாங்க? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யூத ஜனங்கள் யெசுவாவை எப்படி பார்க்கறாங்க? எதனால இப்படி முடிவெடுக்கிறாங்க பார்த்தோம்னா, யெசுவாவை அற்புதம் செய்கிறவராக மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. ஒரு மேசியாவாக, ஒரு இரட்சகராக, தம்மை பாவத்திலிருந்து மீட்கக்கூடியவராக அவர்கள் அவரை பார்க்கவில்லை. ஆண்டவர் கூட ஒரு 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 இடத்துல சொல்லும்போது, அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால தான் நீங்க என்னை தேடுறீங்க அப்படிங்கிறார். ஏன்னா ஜனங்கள் அந்த விதமா தான் இருக்கிறாங்க. சிறுவர்களை போல, சிறு பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? நாங்க குழல் ஊதினோம், நீங்கள் நடனம் ஆடவில்லை அப்படின்னு சொல்ற பிரகாரம் நாங்கள் எதிர்பார்க்கிறபடி நீங்க இல்ல, அவர்கள் எதிர்பார்க்கிறபடி யெசுவா கிறிஸ்து இல்ல அப்படின்னு சொல்லித்தான் அவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் சொல்லும் போல யெசுவா இருக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. அவர்கள் என்ன விதமா விரும்புறாங்க? மேசியா வந்தாருனாக்க ரோமர்களோட சண்டை போட்டு ஜெயித்து இவர்களை முதன்மையாக்குவாரு, உலகம் பூரா இவர்கள் மூலம் ஆசிரிக்கப்படும்,
உலகத்துல ஒரு பேர் பெற்ற ஜனங்களா இருப்பாங்க, அப்படித்தான் எதிர்பார்க்கணும். இவர்கள் எதிர்பார்க்கிறார் போலதான் மேசியா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால எஸ்ஸா கிறிஸ்து ஏழ்மையானவராக, தலை சாக்க இடமில்லாதவரா இருக்கிறதுனால இவரை என்ன பண்றாங்க, மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில அவர்கள்கிட்ட இருந்து சில சில நன்மைகளை தான் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையா, அவரை மேசியாவானவராகவோ தம்மை பாவமன்னிப்பை கொடுத்து நம்மை ரட்சிக்கிற ஒரு மீட்பராகவோ அவர்கள் பார்க்கல. அதே போலதான் இன்னைக்கு கூட அநேக ஜனங்கள் இந்த வாழ்க்கையிலே சிறு சிறு நன்மைகளை கொடுக்க வேண்டி அதே கிறிஸ்துவத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அற்புதங்கள், அடையாளங்கள், உலக ஐஸ்வர்யங்கள் இதற்காக தான் நாடிக்கொண்டிருக்கிறாங்களே ஒழிய ஆண்டவர், ரட்சகர், மீட்பர், நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கக்கூடியவரா இருக்கார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த விதமாக எதிர்பார்க்கல. இந்த பூமியில, இந்த உலகத்துல நமக்கு ஏதோ சில சில நன்மைகள் செய்வார் என்றுதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இந்த பூமியில இப்படி அற்பத்தனமான சில சில நன்மைகளை செய்வதற்கா ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரு? அதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்ல. இதிலும் மேலான காரியங்களை அவர் கொடுக்க ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தம் உள்ளவரா இருக்கார். நித்திய காலமா இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அதற்காக தான் இயேசு பூமியில வந்திருக்கிறாரு ஒழிய இந்த பூமியில சில சில அற்பத்தனமான சில சந்தோஷங்களையும் அற்பத்தனமான சில நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு அவர் வரல. ஆனால் தேவன் கொடுத்திருக்க இந்த காரியங்களை, இந்த உலக ஐஸ்வர்யங்களை, உலக காரியங்களை எல்லாம் தேவனுக்கென்று நீங்க ஒப்பு கொடுத்தீர்களானால் அப்போ இம்மையிலே 100 அத்தனை, மறுமையிலே நிச்சயனை கொடுக்குறேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா. மெயினான ஒரு காரியம் மறுமையிலே அவர்கள் படையக்கூடிய ஆசீர்வாதமா இருக்குது. இந்த இம்மையிலே அவர் கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் நமக்கு போதிக்கிறாரு, சிக்ஷிக்கிறாரு, சீர்படுத்துறாரு. எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க இருக்கிறாரோ அதற்கு நம்மை ஆயத்தம் பண்றாரு. அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. சுவிசேஷத்துல பரிசுத்தவான்களை தெரிந்து கொள்ளுகிறாருன்னா, பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு, பூமிக்குரிய காரியங்களை அவர் சுகஜீவியா ஜீவிப்பதற்காக அல்ல, மறுமையில என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், மறுமையில உன்னதமான ஒரு நிலையை அடைய வேண்டும், அவர்கள் தங்களை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு ட்ரைனிங் கொடுக்கத்தான் இந்த உலகத்திலே அவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகினால்தான் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவார் சுற்றி திரிந்தார். இப்ப அந்த யூத ஜனங்கள் அவரா இல்ல பரபாசா என்று கேட்கும்போது, பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும். கலகம் செஞ்சவனை விடுவிக்க சொல்றாங்க, கலகம் செய்யாதவரை கலகம் செய்தவர் என்று சொல்லி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப சீசர்களை போல இல்ல பேதுருவை போல இவர்களுக்கு மரண பயம் இல்லை. பிலாத்தை போல இவர்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை, பதவி போயிருமே அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை இல்லையா. யூதாஸ், ஆசாரியர்கள், யூத ஜனங்கள் இவர்கள் எல்லாமே ஒருமித்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒருமித்த விதமாக வில்ஃபுல்லோடு செய்யக்கூடியவர்களா அங்க இருக்கிறாங்க. அப்ப ஜனங்களுக்கு அங்கே ஒரு தூண்டுதல் மட்டும்தான் இருந்தது. பிலாத்துக்கு நிர்பந்தம் இருந்தது, பதவி போயிடும், அவருடைய மனைவி அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாததில் மனைவி மூலமாக ஒரு நிர்பந்தம் வருகிறது. கலங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களை இயேசுவை விடுதலை பண்ணினா யூத ஜனங்கள் கலங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. பிலாத்துக்கு நிர்பந்தம் இருக்குது, ஆனா இவர்களுக்கு அந்த விதமான ஒரு நிர்பந்தம் இல்லை. அப்ப எவனை விடுதலையாக்கும் என்று கேட்கும்போது பிலாத்துவை பரபாசை விடுதலையாக்கும் என்று சொல்றாரு இல்லையா. அப்போ மத்த 27 21 24 வரைக்கும் பார்த்தோம்னா, தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இந்த யேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டாரு. கலகம் அதிகமா கூக்குரல்றாங்க, வைராக்கியத்தை கூக்குரல்றாங்க. அப்ப பிலாத்து பார்க்கறான், கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தனத்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதியோட இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான்.
அப்ப தன்னை பண்ற பாதுகாத்து கொள்ளலாம், தான் குற்றமற்றவன், இவர் நீதிமான் சொல்லி அங்கு ஒரு காரியத்தை கொடுத்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று காரியத்தை அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆகினால் இவன் குற்றமற்றவனா இருந்து விடுவானா? இல்ல, இவன் குற்றம் உள்ளவன் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் ஒரு நிர்பந்தத்தின் பேரிலே இவன் தவறான ஒரு முடிவு எடுக்கிறான் என்று நாம பார்க்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறமா பிலாத்து ஒரு முயற்சி பண்றான். யேசுவா வெளியே கொண்டு வந்து அவரை காட்டி இதோ மனுஷன் சொல்லி காமிக்கிறான். யோவான் 19ல 4-5 வசனங்களை நாம பார்க்கும்போது கடைசியான அவன் எடுத்த முயற்சி, ஒருவேளை யேசுவோட இந்த நிலையை பார்த்த ஒருவேளை அவர்களுக்கு மனம் இறங்குமோ அப்படின்னு சொல்லி அவன் தப்பிக்கிறது கடைசியான முயற்சி எடுக்கிறான். அது முடியல அப்படிங்கிறப்போ கலகம் அதிகமாகுன்னு சொல்லிட்டு தான் கையை கழுவுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அங்க யோவான் 19ல 4-5 வசனம் என்ன பார்த்தோம்னா, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றம் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். யெஷுவா முள்மூடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான். ஆனா ஜனங்கள் கலகம் அதிகமாகிறது சொல்லி பார்க்கிறோம். கலகம் அதிகமாகுது இல்லாமல் அவன் பிரயத்தனா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அங்க தன் கைகளை கழுவி விடுகிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து அவனுக்கு முரண்பாடாக தோன்றுது. இவ்வளவு நடந்து இவர் சாந்தத்தோடும் அமைதியோடும் கம்பீரத்தோடு இருந்தது அவனுக்கு முரண்பாடாக தேர்ந்தது. ஆனா ஒரு இடத்துல கூட அவன் கேட்கிறான், நீ எங்கிருந்து வந்தவன் சொல்லி அங்க கேட்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு அரண்மனைக்குள்ள போய் யேசுவாவை நோக்கி எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு யேசுவா மாறுத்திரம் ஒன்று சொல்லல. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். யெசுவா பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி. அப்ப ராயனுக்கு விரோதமாகவும் இவனை தூக்கி விடுகிறாங்க, ராயனுக்கு விரோதியா நீ ஆயிருவ அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுக்கு ஒரு ஒரு பயமுறுத்தல் இல்லையா, ஒரு நெருக்குதலை அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப யெசுவாவுக்கு என்ன சொல்ற, பரத்திலிருந்து கொடுக்கல, என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் வராது என்று அங்கே கூலா அவர் சொல்றாரு. இப்ப இந்த காரியங்களை பார்க்கும்போது அவன் ஆச்சரியப்படுறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப அவரை பார்க்கும்போது அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், தனக்காக வேண்டி அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாரு, ஆனாலும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான் இல்லையா? அவன் தள்ளான முயற்சிகளை எல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த காரியங்களை 3 விதமா பார்க்கலாம். என்னன்னா, ஆண்டவராகிய யெசுவா அவர்தான் சரியான விதத்துல முடிவு எடுத்து வெற்றி சிறந்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? சோதனை வேலையில ஜெபித்தாரு, ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றாரு, பலன் பெற்றாரு. அதற்கு அமைதியா இருந்து எல்லா காரியங்களையும் செவ்வனே செய்து முடித்து உண்மைத்துவங்களா இருந்து வெற்றி பெற்றாரு. ஆண்டவரை யெசுவா மட்டுமே சரியான முடிவு எடுத்து இந்த பஸ்கா சூழலில வெற்றி பெற்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பேதுருவும் அப்போஸ்தலர்கள் இவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் அபூர்ணர்களா இருந்தாங்க, இம்பர்ஃபெக்ட் இல்லையா? அபூர்ணர்களா இருந்தார்கள், மரண பயம் இருந்தது. அதே போல இவர்கள் திட்டமிட்டு எந்த ஒரு காரியம் செய்யல. அந்த சூழலிலே அவர்கள் தங்களை ஆண்டவராக எச்சரிக்கை சொல்லியிருந்து கூட ஜெபிக்கணும், விழித்து ஜெபிப்பவர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்திருந்து கூட அந்த சூழலை அவர்கள் அதோட சீரியஸ்னஸ் அவர்கள் புரிந்து கொள்ளல. காரணம் அவருடைய பலவீனம் இல்லையா? விழுந்து போன தன்மையில் இருக்கிறதுனால, அவருடைய பலகீனத்தினால, அவருடைய சுய நம்பிக்கை இல்லையா, மறிப்பதான மூளை கூட வருவோம் அப்படிங்கிற அந்த சுய நம்பிக்கை, அந்த ஒரு காரியத்தின் மூலமா அவர் என்ன பண்றாங்க, சரியானபடியாக அவர் ஜெபிக்காத இருந்ததுனால அவர்கள் தோற்றார்கள். ஆனாலும் இது திட்டமிட்டு செய்த காரியம் கிடையாது. சூழ்நிலையின் காரணமாக, அவரது அபூர்வத்தின் காரணமாக
நேர்ந்த தோல்வியா இருக்கிறது. அந்த விதமா அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. ஆனாலும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு பார்த்தோம்னா ரொம்ப தைரியமா இருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தோம்னா அடிக்கடி ஜெபம் பண்ணுங்கள், விழிப்போடு ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இல்லையா? இதெல்லாமே வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல இருக்க காரியங்கள்லாம் நிறைய பார்த்தோம்னா அநேருக்கு தரிசனங்கள் கிடைத்ததெல்லாம் எப்போ? ஜெபம் பண்ணும்போது. ஜெபத்துடைய மேன்மையை நாம் அறிந்து உணர்ந்திருக்கணும். ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. யாவே தேவனை நோக்கி ஜெபம் பண்றோம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அவரை நோக்கி ஜெபம் பண்றோம். அப்ப ஆவியோடு கருத்தோடு உணர்வோடு உண்மையோடு ஜெபம் பண்றோம். அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் அதிகமா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து பார்த்தோம்னா அடிக்கடி ஜெபம் பண்ணாரு. இருட்டோட இருந்து ஜெபம் பண்றாரு. விடியற்காலம் எந்திரிச்சு போய் ஜெபம் பண்றாரு. அதே போல ஒரு சில நேரங்கள் பார்த்தா ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்துடைய மேன்மை வல்லமை அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா இவர்கள் அதை உணராதனால இந்த சூழ்நிலை தோற்றார்கள். ஆனா அதற்கப்புறம் பெந்தெகோஸ்தே நாளைக்கு அப்புறம் அவர்கள் அதையெல்லாம் அறிந்து அதன் மேன்மையை உணர்ந்து அடிக்கடி ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க. ஜனங்கள் இவர்களுக்கு அது வந்து நியாய சில முறைப்பாடுகள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆட்கள் தெரிந்து கொண்டு பந்தி விசாரிக்கிறவர்களை வச்சுக்கோங்க. நாங்க ஜெபம் பண்ணுவதிலும் சத்தியத்தை போதிக்கிறதிலும் உபவாசத்திலும் உறுதியாய் தரித்திருப்போம் அப்படிங்கிறாங்க. அதோட மேன்மையான காரியங்கள் அவர்கள் பிறகு உணர்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இங்க பிலாத்து பிலாத்து ஏரோது பார்த்தோம்னா அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஜனங்கள் கிடையாது இல்லைங்களா? அவன் ஒரு அந்நியர்கள். அந்நியர்களா இருந்தாலும் கூட அஹ், பிலாத்து நீதியின் பக்கம் அவனால் ஆன முயற்சிகளை எல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏதாவது தீமையான காரியங்களை செய்தாலும் கூட இவனும் ஒரு புறஜாதியான இருக்கிறான், சத்தியத்தை அறியாதவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாவே இவர்கள் குற்றவாளிகள். பிலாத்து முயற்சி செய்து அவர்களோட கையை கழுவிட்டு நீங்களே பார்த்துக்கிட்டு ஒப்பு கொடுத்தாலும் கூட பிலாத்துவும் குற்றவாளி தான். ஆனா இவர்கள் இருக்கிறாங்களே யூதாசு, பிரதான ஆசாரியர்கள், யூத ஜனங்கள், இவர்கள் 3 பேருமே ஒரே கேட்டகரியில இருக்காங்க. இவர் யூதாசு திட்டமிட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இவர்களும் திட்டமிட்டு அவர்களை ஆண்டவரை கைது செய்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப நீதியான காரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யூத ஜனங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு இருந்த காரியங்கள் எல்லாமே ஆசாரிகளோட தூண்டுதல் மட்டும்தான். எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, எந்த ஒரு மரண பயமும் கிடையாது. ஆனாலும் இவர்கள் பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் கேட்டாங்க. அப்ப இந்த 3 பேருமே ஒரு கேட்டகரியில இருக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக யெஷுவா கிறிஸ்து அரசாட்சி பண்ணக்கூடிய இந்த பெசிலியா காலத்துல இவர்களுக்கு நேரிடுவது நிச்சயமாக இலகுவா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா சோதோம் குமரோ பட்டணத்துக்கு நேரிடுகிறது இவர்களுக்கு நேடுவதை காட்டிலும் இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு நேடுவதை பார்க்கலும் இலகுவா இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லுகிறதை நாம படிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த முடிவெடுத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்துல பார்த்தோம்னா முடிவு எடுக்கிறாங்க. நீதியின் பக்கம் முடிவு எடுக்கிறாங்களா, இல்ல அநீதியின் பக்கம் ஹையர் பிரைமரி கிரேசஸ் பக்கம் முடிவு எடுக்கிறாங்களா, லோயர் பிரைமரி கிரேசஸ் சௌகரியம், கன்வீனியன்ஸ் இந்த காரியங்களை முடிவு எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, அப்போ நாமும் காரியங்களை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நாம என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். இதோட முடிவு இவர்கள் எடுத்த முடிவை குறித்து நாம பார்த்தோம்னா யூதாசோட முடிவு எப்படி இருந்தது? நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எடுத்த யூதாசோட எடுத்த முடிவின் விளைவா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிலாத்து, ஏரோது இவர்கள்லாம் பார்த்தோம்னா இவர்கள் தவறு செய்திருக்கிறாங்க. இவர்களுக்கான பொறுப்பு இந்த ஆசாரியர்களுக்கு யூத ஜனங்களுக்கு இருந்தது மாதிரி கிடையாது. இந்த இவர்களுக்கான பொறுப்பு வந்து கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனா இவர்கள் வந்து உலகம் பார்க்கிற இவர்கள் பார்க்கிற விதமே வேற. யெஷுவாவை இவர்கள் பார்க்கிற விதமே வேற அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பிலாத்துக்கு அவனுடைய முடிவு என்ன வந்தது அப்படின்னு சொன்னா அது வேதாந்தத்துல இல்லை, வரலாறுல இருக்கு. வரலாறுல பார்த்தோம்னா பிலாத்து தன்னுடைய வேலையை இழந்து தற்கொலை பண்ணி கொண்டு செத்தான்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஒருவேளை பிலாத்து பெசிலியா காலத்துல எழுந்து வரும்போது அவனுக்கு ஜீவனுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிச்சயமா அவன் தன்னை சரி செய்து கொள்வதற்கு எளிமையா இருக்கும். ஆனா இவர்களுக்கு ஹை பிரீஸ்ட் பிரதான ஆசாரியர்களுக்கு கடினமா இருக்கும்னு யெஷுவாவே சொல்றார் இல்லையா? அப்போ ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப 2ஆம் வாரத்துக்கு நீங்க எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்னு சொல்லும்போது நிச்சயமா அவர்களுடைய இருதய நிலை மாற்றப்படுவதற்கு கடினமான ஒரு காரியமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டால்தான் அதை இருதய நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா பிலாத்து எளிதாக மாற்றிக்கொள்வான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏரோதுக்கு என்ன முடிவு வந்தது? அவருடைய விளைவு பார்த்தோம்னா, ஏரோது கலிபுலா என்ற ரோம பேரரசனால காடு கடத்தப்பட்டு அங்கே அவன் மரித்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹை பிரீஸ்ட் அன்னாவுக்கு என்ன நேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா, சாட்டையால அடித்து தெருவில் இழுத்து சென்று அவனை கொலை செய்து போட்டார்கள். அது அவனுக்கு நேர்ந்த அவன் எடுத்த முடிவுகளில் அது விளைவா இருக்கிறது. இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் எடுத்த முடிவின் விளைவு. அப்ப சுயாதீனத்தை உபயோகித்து வெற்றி பெற்றவர் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். சுயாதீன சித்தத்தோடு நீதியின் பக்கமாக முடித்து வெற்றி பெற்றாரு. அப்ப தேவ சித்தத்திற்கு சுயாதீனத்தின் அர்ப்பணத்தின் விளைவு அவர் ஜெயம் கொண்டாரு இல்லையா? அப்போ தோற்றவர்கள் தங்களோட சித்தத்தை முன்வைத்தாங்க. ஆனா யெஷுவா கிறிஸ்துன்னு பார்த்தோம்னா தேவனுக்கு உண்மைத்துவம் உள்ளவர்களா இருந்தார், ஃபெய்த்ஃபுல்னஸா இருந்தாரு. மரண பரிந்தும் அவர் தன்னை பலி செலுத்தினாரு. டோட்டலா தன்னுடைய கீழ்ப்படிதலை, தன்னுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்திலே மூழ்கடித்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சூழ்நிலைகள் வரும்போது நாம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஜெபத்தோடு முடிவெடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப ஜெபத்தோடு முடிவு எடுத்தோமானால் நிச்சயமா அது வெற்றி பெறக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அதே சமயம் ஜெபத்துல நாம கேட்கும்போது கூட, ஆண்டவரே நான் இதை செய்யவா அதை செய்யவா, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஆண்டவரே, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை செய்யிட்டா அதை செய்யிட்டா, அப்படித்தான் நம்மில் அநேகர் கேட்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நிச்சயமா அப்படி கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்கள் யூதாஸ் இறந்த இடத்துக்கு இன்னொருத்தனை தேர்வு செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்டாங்க? ஆண்டவரே மத்தியாவை தேர்ந்தெடுக்கட்டா ஸ்தேவானை தேர்ந்தெடுக்கட்டா அப்படிதான் கேட்டாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் எப்படி இருந்தது? அப்போ பவுல் அப்போஸ்தலனை சவுலா இருந்தவரை பவுலாக மாற்றினார். அவரை தான் தேர்ந்தெடுக்கிறது தேவ சித்தமா இருந்தது. ஆகையினால பிரியமான சகோதரர்களே, நாம கர்த்தரிடத்தில் கேட்கும் போது பவுல் அப்போஸ்தலன் கேட்டது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா, இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், என்ன செய்ய பிரியமா இருக்கு, அப்படிதான் கேட்கணும். அப்படி கேட்டோம்னா நிச்சயமாவே தேவன் நமக்கு தகுந்த ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பாரு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் நீதியின் பக்கமாக, சத்தியத்தின் பக்கமாக நாம் எடுப்போம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்போ அருமையான ஒரு பிரசவத்தை கேட்டோம். முடிவு எடுத்தல், இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுல முடிவு எடுக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் வரும். எதை தெரிந்து கொள்வது, இந்த காரியங்கள்ல நாம் தேவ ஞானத்தோடு செய்கிறோமா, அல்லது இப்ப பார்த்த போல பயத்துல, அல்லது நம்முடைய சுயநலத்துல, அல்லது பொறாமையில, அல்லது நம்முடைய பொசிஷனை தக்க வைத்துக் கொள்ள, இப்படி பல விதமான சந்தர்ப்பங்கள்ல யெஷுவா கிறிஸ்துடைய விசாரணை காட்சியை முற்றிலும் விவரிக்க பார்த்தோம். அந்த விவரிக்கிற காரியத்துல பலரும் பல விதமாக முடிவு எடுக்கிறாங்க. அதுல பயம், சுயநலம், அடுத்தது பொறாமை, அடுத்தது தங்களுடைய பொசிஷனை காத்துக்கொள்வது, இந்த காரியங்கள்னால இந்த முடிவு எடுக்கிற காரியங்கள் வித்தியாசப்படுகிறது. ஆனா தேவ காரியங்களுக்காக, தேவனுக்கு மகிமை உண்டாக, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் முடிவு எடுக்கிறோமா, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில எல்லாவற்றையும் ஜெயித்த யெஷுவா கிறிஸ்து அது தேவ சித்தத்துக்காக முடிவு எடுத்தார் இல்லையா? அவர் ஏரோதிட பேசாம இருந்தார் என்றாலும் தேவ சித்தம் செய்யப்படும் இல்லையா? அது ஒண்ணு மாத்தம் ஒண்ணு வரப்போறது இல்லை. தேவ சித்தத்துக்கு அவர் ஏற்கனவே அதை முற்றிலுமாக படைத்திருந்தார். ஆகவே அவர் எந்த ஒரு இடத்திலும் தனக்காக வாதாடவில்லை.
இல்லையா? மௌனமாவே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆக தேவ சித்தத்துக்காக நாம் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி முடிவெடுக்க முடியாதபடி நமக்கு பலவிதமான காரியங்கள் தடைபடும். குறிப்பாக இந்த பயங்கள், சுயநலம், பொறாமை, அதுக்கு முன்னாடி நம்முடைய நிலையை காத்துக் கொள்ளுதல். இந்த காரியங்கள் மிக முக்கியமான ஃபேக்டர்ஸ். இது நம்மை முடிவெடுப்பதில்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தேவனுக்கான சித்தத்தின்படி முடிவெடுப்பதில் தடை பண்ணும். அதிலே நாம் என்ன செய்யணும்? விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். இவைகளை கொண்டு வருகிற ஆட்கள் எல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியை கொண்டு வருகிறவர்கள் எல்லாருமே பெருவற்று தான் இருப்பாங்க. நீதியின்படி செய்யாதவர்களும் நீதியிலிருந்து விலகச் செய்கிறவர்களும் இப்படிதான். இந்த விசாரணை கூட எல்லாமே யூதர்கள் முறைப்படி செய்யப்படவில்லை. எல்லாமே செய்யப்படுது என்று பார்க்கிறோம். சொல்ல போனா பிரதான ஆசாரியன் கூட இதை ரொம்ப விசாரணை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது பிலாத்துக்கிட்ட தான் போகணும், அவன் தான் முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களே என்ன செய்யறாங்க? இம்சை பண்ணி நிச்சு அவரை பாடுபடுத்தி இதெல்லாம் செய்யறதை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த அதிகாரங்களே கிடையாது. இவைகளை காரியங்களை தங்கள் கையில எடுக்கிறது தவறான காரியம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அநீதியாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுது என்று பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவங்க பெர்வெர்ட். அதாவது பெர்வெர்ட் என்று சொன்னா ஜட்ஜ்மெண்ட்ல தவறான மென்டல் எரர் இருக்குது. அவங்க அறிவுரையில குறைவுள்ள இருக்காங்க. அதனால குறைவான முறையில அவங்க தீர்ப்பை கூறுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அவ்விதமாக செய்யதான் செய்ய முடியும். ஆனாலும் பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் அறியாமையினாலே நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் ஜீவாதிபதியை கொண்டு போட்டீர்கள் என்று சொல்லி அதை அறியாமை என்ற நிலைக்கு கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சரி, ஆக நாம் நம்முடைய காரியங்கள்ல விழிப்புணர்வுகளா இருந்து சரியானபடி முடிவெடுக்கணும். டிசிஷன் மேக்கிங்கிறது ஒரு பெரிய ஒரு டேலண்ட். அது சாதாரண உலக காரியங்களை விட அநேகர் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாம தடுமாறுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பலர் என்ன செய்றாங்க? உள்ள நுழைந்து பல விதமாக திசை திருப்பி கொண்டு போறாங்க. அது தேவனுடைய காரியங்கள்ல நாம் மிகவும் ஜாக்கிரதையோட இருந்து நாம் டிசிஷன் மேக்கிங் சரியா இருக்கணும். உலக காரியங்களால ஈர்க்கப்பட்டு போனவன்டா காற்றடிக்கிற பக்கம் போற ஆட்களை போல இருப்போம். அது ஒரு தவறான காரியம். நமக்கு நங்கூரம் வேண்டும். அது கிறிஸ்துவ மூலம் தேவனுக்குள்ளாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறது. சரி, இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? கேள்வி இருந்தா கேளுங்க. பிரதர் ஆண்டனி பிரதர், கேளுங்க பிரதர். இப்போ இயேசுவா கிறிஸ்து வந்துட்டு சிலுவையில தொங்கும்போது இவர்கள் தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னின்னு பிதாவிட்ட கேட்கிறாரு. அவங்க ஜனங்களுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு? அவங்களுக்கு திரும்பி மன்னிக்கிறாரு. இயேசுவா கிறிஸ்து மன்னிக்கும்படி பிதாவிட்ட வேண்டிக் கொண்டார். இது அவருடைய மனநிலையை குறிக்கிறது இல்லையா? அவர் மன்னிக்கிறார். அவர் 7-70 கூட மறிக்கணும்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அதன்படி அவருடைய மன்னிக்கும் திறமையை காண்பிக்கிறது. ஆனால் அவர் ஜெபம் கேட்கப்பட்டதா? எப்பவுமே யேசுவா கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே என்னுடைய எனக்கு எப்பவும் செவி கொடுக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யேசுவா கிறிஸ்து சிலுவை மேல சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாளே என்று ஜெபித்தார். அந்த ஜெபம் பிதா உடனே ஆன்சர் கொடுத்தாரா? ஆன்சர் கொடுக்கல. தேவன் தமிழ் சித்தத்தின்படி அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. எப்பதான் அவங்க அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு? 1914 தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். சரிதானே பிரதர்? பதில் கொடுக்கிறது தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி, தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய இன் டியூ டைம் குறித்த வழியை கொடுப்பார். ஆனால் நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? யேசுவா கிறிஸ்துவை போல அந்த மன்னிக்கும் ஆட்டிடியூடா இருக்கணும். சரிதானே பிரதர்? ஓகே பிரதர். ரைட்.